நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு. சின்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேர்களே, நம்ம சோப்பு சம்பந்தமா பல தலைப்புகள்ல பல வீடியோக்கள் கொடுக்குறோங்க. இப்போ என்னன்னு பாக்குறீங்களா, நலுங்கு மாவு நாங்க எப்படி தயார் பண்றோம் அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாங்க. ஏமா, நலுங்கு மாவுக்கு பொருளை எடுத்து வச்சாச்சுங்களாமா? எல்லா பொருளையும் எடுத்து வச்சாச்சுங்க சார். இது காட்டு மஞ்சள்னு இருக்கு, நாங்க இந்த மாதிரி பார்த்ததே இல்லைங்க சார். ஒவ்வொரு பொருளோட பயன்களும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார். ஓகேம்மா, காட்டு மஞ்சள் அப்படிங்கிறது கஸ்தூரி மஞ்சளுக்கு இன்னொரு பேர் காட்டு மஞ்சள்னு இருக்குதுங்க. சரிங்களா? இதை எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அலர்ஜி இருக்குது பார்த்தீங்களா, உடம்புல ஏதாவது அலர்ஜி இருந்ததுன்னா இதை பயன்படுத்தலாங்க. அடுத்தது முகப்பொருள் இருக்குது பார்த்தீங்களா, முகப்பொருளுக்கு இது பயன்படுத்தலாங்க. ரோஜா இதழை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார். சரி, ரோஜா இதழ் அப்படிங்கிறது எல்லாமே ரோஜா இதழை சேர்ந்தது கிடையாதுமா. இதில் பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் மட்டும்தான் மருத்துவ குணம் கொண்டது. அதனுடைய பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அலர்ஜி இருந்ததுன்னா அலர்ஜியை போக்கும். அடுத்தது முகப்பருவை நீக்கக்கூடிய தன்மை இருக்குது. அடுத்தது வைட்டமின் சி இருக்குது. இந்த பன்னீர் ரோஸ் மட்டும்தான் மருத்துவ குணம் உண்டு. அதில் வச்சுதாங்க நம்ம பன்னீர் வாட்டரை தயார் பண்ணுறாங்க. கார்போக அரிசின்னு இருக்குங்க சார். கார்போக அரிசிங்கிறது நம்ம சித்த மருத்துவத்தில் மிகப்பெரிய பண்பு அதுக்கு உண்டுங்க. என்னன்னு பார்க்குறீங்களா, நம்ம தோலில் சொறி சிரங்கு இந்த மாதிரி ஏதாவது இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு முதன்மையான பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கார்போக அரிசி தான் இதுக்கு பயன்படுங்க. ஆவாரம் பூ பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார். ஆவாரம் பூ, ஆவாரம் பூங்கிறது மலைக்காடுகளில் இருக்கிறதுங்க. இது மரத்துலையும் இருக்குது, ஆனால் இது செடியாக இருக்குங்க. இந்த செடி பார்த்தீங்கன்னா 5 அடி உயரம் உள்ளது. இதனுடைய சமூலம் பூராமே மருத்துவ குணம் உண்டதுங்க. வேறு, பட்டை, இலை, காய், பூ, இது பூராமே சேர்ந்தது மருத்துவ குணம் உண்ட ஒரே பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆவாரம் பூ தான். இதில் சித்த மருத்துவத்தில் தங்க பசுமம்னு கூட சொல்லுவாங்கம்மா. மகிழம்பூ பற்றி சொல்லுங்க சார். மகிழம்பூ, மகிழம்பூங்கிறது கோயில்களில் நிறையா இருக்கும். அடுத்தது மலைகளில் நிறையா இருக்குங்க. இந்த மகிழம்பூ பார்த்தீங்கன்னா நம்ம சர்மத்தை மென்மையாக்கும். சர்மத்தை மென்மையாக வச்சிருக்கணும் அப்படின்னா இந்த மகிழம்பூவில் தண்ணி பண்ணி நம்ம போட்டுக்கிட்டோம்னா கூட நம்ம உடம்பு ரொம்ப சாஃப்டாக இருக்குமா.